ஏங்க சார் அப்படி கேக்குறீங்க? சார் நீங்க வந்து தபால் மூலியமா அனுப்ப சொல்லுங்க, அது ரூல்ஸ். தபால் மூலியமா அனுப்ப சொல்லுங்க, உங்க ஆபீஸ்க்கு தபால் மூலியமா அனுப்ப சொல்லுங்க, அது ரூல்ஸ். வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கும். ரிசீவ் பண்றாங்க எவ்ரி மந்த் ஒரு நிமிஷம் கேளுங்க. எவ்ரி மந்த் 15ஆம் தேதி வரையும் பேமெண்ட் எந்த கஸ்டமர் இருப்பாங்க இல்லையோ அவங்களுக்கு வந்து லெட்டர் வந்துட்டே இருக்கும். உங்க ஆபீஸ்ல இங்க வருமா? ஆமா, அந்த லெட்டர் வந்திருக்கானா? நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாசம் ஆகுதா, உங்க 2 மாசம் இது வேணுமா, 1 மாசம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து லெட்டர் அனுப்பி விட்டுருங்க, பிரான்ச்சுக்கு அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு மீறி நீங்க வந்தாங்கன்னா நம்ம பாத்துக்கோம். அதைத்தான் சார் நம்ம கேட்டோமே. கட்ட முடியலங்கிறீங்களா? எப்ப கட்ட முடியுமோ அந்த டேட்டை போட்டு லெட்டர் கொடுத்துருங்க. ஓகே, அதுதான் நம்ம கேட்டோம். நான் பிரான்ச்ல அனுப்பி சொல்லி உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் தபால் மூலமா உங்களுக்கு அனுப்பி சொல்லி பிரான்ச்சுக்கு வந்து கொடுத்தா கூட போதுமே. இங்க ஆனா சிந்தனை அதாவது வந்து 4 பிரான்ச்ல வந்து எம்எல்ஏ கண்ணு வச்சுக்கோங்களா தம்பி சொன்னது. சரி.